நர்ஸ் அந்த 8ஆம் நம்பர் வார்டில் இருக்கிற 11ஆம் நம்பர் பேஷண்ட் என்ன ஆனாங்க? நான் வந்துகிட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? கேஎல் ராகுல் சார். ஓ ஓகே. என்ன பண்றீங்க ஆக்சுவலா? சார் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கேன் சார். கிரிக்கெட் விளையாடுறீங்க. சூப்பர் சூப்பர். என்ன பொசிஷன்ல விளையாடுறீங்க? நான் தான் சார் ஓப்பனிங். ஓப்பனிங்கா? ஓகே ஓகே. அப்பப்போ விக்கெட் கீப்பிங் பண்ணுவேன் சார். அப்பப்போ விக்கெட் கீப்பிங் பண்ணுவீங்க. குட் குட் குட். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாப்போம் ரிப்போர்ட். a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. சார் மேத்ஸ் குட். எஸ், டாக்டர்னா எல்லாத்தையும் கலந்து படிச்சு வந்தா தானே டாக்டர். ஆமா சார். என்ன டாக்டர்னா ஊசி போடுற மட்டும் தான் அந்த காலேஜ்ல நடத்துவாங்களா? எவ்வளோ கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் நோ. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு வந்திருக்க டிசீஸோட பேர் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. சார் அவர் அண்ணியனா? அண்ணியனா? அதுல தானே அப்படி எப்ப பார்த்தாலும் படம். சார், இந்த நோய் வந்தது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் தெரியல, படம் பார்த்ததால இருக்கலாம். படம் பாக்குறதுனால இந்த நோய் வந்திருக்கு. ஒழுங்கா கிரவுண்ட்ல போய் பிராக்டிஸ் நல்லா ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாலே நீங்க நல்லா வந்துருங்க. தேவையில்லாம மூவிஸ் பார்த்து உங்க மைண்ட நீங்க முதல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. அதோட எஃபெக்ட் எப்படி சார் இருக்கும் எனக்கு? உங்களோட எஃபெக்ட் என்ன தெரியுமா இருக்கும்? நீங்க விளாண்டா ஒரு மேட்ச்ல ஓ வாவ் வாவ் சூப்பர் அப்படி இருக்கும். இன்னொரு மேட்ச்ல என்ன சார் எப்படி சார் அப்படியே சொல்றீங்க? பார்த்த மாதிரியே. சார், ஐ எம் a டாக்டர் சார். I finished my degree in ABC. அந்த காலேஜ்ல பண்ணிருக்கேன். சார் ஆனா ஒரே டவுட் சார், டி-ஷர்ட் போட்டுருக்கீங்க. சார், I am a Gen Z doctor, you know. ஓகே சார். சோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரே மைண்ட வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பேட்டிங்னா பேட்டிங் மட்டும். ஓகே சார். கீப்பிங்னா கீப்பிங் மட்டும். அப்போ கீப்பிங் மட்டும் பண்ணா பேட்டிங் கிடைக்காது. கீப்பிங் தான் உங்களுக்கு தரவே போறது இல்லையே. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். உங்களோட வேலை என்ன? பேட்டிங். ஓபனிங்ல பேட்டிங், டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும். ஓகே சார். தேவையில்லாம இந்த மேட்ச்ல ஐயோ டக் ஆயிருவோமா, தேவையில்லாம இந்த மேட்ச்ல இது 6 அடிப்போமா, வேண்டாம். ஒரே மைண்ட் செட். ஓகே ஓகே சார். ஓகே, யூ கோ ஹெட். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. அக்கார்டிங் டு தி நியூமராலஜி ஹெர்னாலஜி. பாப்பா நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சூப்பர் சூப்பர். கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? இல்ல, அவங்க யாரும் இல்லையா? என்னப்பா நம்ம பக்கத்து வந்திருக்க? என்ன நல்லா இருக்கியா? எதுவும் கல்யாணமா எதுவும் சீட்டு கீட்டு கொடுக்க வந்திருக்கியா? பத்திரிக்கையா? இல்ல சார், கை காலம் அப்படி உதர்ந்து சார், ஒரு மாதிரி கண்ணுல ரெட்டா. உனக்கா? ஆமா சார். தம்பி உனக்கா? எனக்கா சார்? பேசாம போய் ரெஸ்ட் எடு. நான் கூட கைகால அமுக்கி விடுறேன். நீ நம்ம பையலாச்சு, உனக்கு எப்படி ஆகுது தெரியல சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். இதுக்காக ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து லேப் டெஸ்ட் சார். ஓ ஓகே ஓகே. a minus b the whole square is equal to a square minus b square plus 2ab. கரெக்ட். உனக்கு அந்த நோய் தான்ப்பா. அது வந்து ரொம்ப பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரிஞ்சாதானே சார்? தம்பி உனக்கு வந்து பேசிக் லெவல்ல தான் இருக்கு. பிபின்னு சொல்லுவாங்கல்ல. பிபி சின்ன வயசுல சார் இப்படித்தான் உனக்கு ஆகுது. பிபி எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சா? பதறது சார். அதான் பிபி. சரியா? நீ என்ன பண்ணு, ஃப்ரீ கிரிக்கெட். ஓகே சார். ஃப்ரீ கிரிக்கெட். ஃப்ரீ கிரிக்கெட் வேற, ஃப்ரீ கிரிக்கெட் வேற. ஓகே சார். ரெண்டையும் நீ பண்ணு. சரி. தேவையில்லாம பிபி கிரிக்கெட் வேண்டாம். அப்போ எப்படி சார் பிபி எதனால சார் எனக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? பிபி எதனால வருதுன்னா, நீ வந்து ஒரு யங்ஸ்டர். ஆமா சார். வளர்ந்து வரும் பையன். ஆமா சார். ஆமா சார். உன்கிட்ட பேட்டிங் கொடுத்தா நீ சூப்பரா பண்ணிடுற. சூப்பர் சார். கேப்டன்ஷிப்பை மட்டும் கொடுத்தா பறக்க விட்டுருவ. கண்டிப்பா சார். இந்த இது வேண்டாம். ஓகே சார். ஓகே. இந்த ரெண்டையும் கலந்து கொடுத்ததுனால உனக்கு ஒரு மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணன்ற அந்த யோசனை. நைட்டு நீ தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி சார்? கண்டிப்பா கரெக்டா சார். அப்படி சொல்றீங்க சார். நான் டாக்டர் வா. சரியா? நீ முதல் நல்லா தூங்கு. ஓகே சார். பிரஷர் கம்மியாகணும். ஓகே சார். ஃபீல்டுல இருக்கே நல்லா கூலா சில்லாரு. சரியா? உனக்கு சரியாயிடும். ரொம்பலாம் இல்ல, பேசிக் லெவல் தான். இன்னும் ஃபியூச்சர் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, பாத்துக்கலாம். டேப்லெட் எதுவும் தேவையில்ல சார்? டேப்லெட் எதுவும் தேவையில்ல. போய் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. உனக்கு இன்னும் வயசு இருக்கு. ஓகே. குட் கிரிக்கெட் இருக்கு. மெடிடேஷன் பண்றேன் சார். மெடிடேஷன் பண்ணு. உனக்கு எதுவும்னா கால் பண்ணு, நான் தான் இருக்கேன்ல. தேங்க்யூ சார். உனக்கு நான் பாத்துக்கிறேன். எதனால நீ நம்மட்ட வா. நீ நம்ம பேராச்சு. போயிட்டு வா, போயிட்டு வா. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க சார். தம்பி, நான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் மேல 18 வயசு மேல ஆயிடுச்சு சார். ஓ சாரிப்பா. உன்னை பார்த்தாலே யங்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்குப்பா. என்னப்பா 18க்கு மேல வயசுன்ற? எதுக்கு ஹாஸ்பிட்டல்? நீ எல்லாம் நல்லா கல்லு மாதிரி இருக்க வேண்டாமா? என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? சார் கல்லு மாதிரி இருக்கே சார். ஒரு டாக்டர்கிட்ட போனேன், ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு தம்பா நான் சொல்றேன், கண்ட டாக்டர்கிட்ட போக கூடாது. நீ நம்ம ஆளு, நம்மகிட்ட வரணும். சரியா? உனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆமா இவனுக்கு என்னாச்சு இருப்பா, உனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான நோயா இருக்கு. நான் வெப்சைட்ல பாத்துட்டேன். உயிருக்கு ஆபத்து இல்லையே. நீ தம்பி 19 வயசை தாண்டிட்ட உனக்கெல்லாம் இன்னும் 109 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய பையன். இது நான் பாக்குறேன். 19 to 29 ஜஸ்ட் இவ்வளவு
தம்பி இவ்வளவுதான்ப்பா. சார் என்ன சார் எதுவும் சொல்லிடாதீங்க சார். தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஓவர் டோஸ். அதைத்தான் சார் அந்த டாக்டரை புட்டு அடிக்கணும் சார். அந்த பையன் மட்டும் இதான் ஓவர் டோஸ். எதுக்கு ஓவரா இதாகிற? ஒண்ணும் வேண்டாம். நீ கிரிக்கெட் ஃபீல்ட்ல என்ன பண்ற சொல்லு, என்ன பண்ற? ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் சார், ஓப்பனர் சார். ஓப்பனர் சரியா? அது ஏன்பா அடிச்சா 100 இருக்கு, இல்ல டக்குன்னு போயிடுற. இது பேர் தான் ஓவர் டோஸ் சார். இல்ல சார், ஆனா நான் அந்த டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி கரெக்டா இருந்தேன் சார். அந்த டாக்டர் எதுக்கு போன? நீ நம்மகிட்ட வந்துரு. அப்ப என்ன பண்றது இருக்குண்ணா? நீ ஒண்ணும் பண்ணாத, நீ என்கிட்ட வந்துரு. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் பண்ணு போதும். சரியா சார்? இந்த 100 தான் நான் அடிப்பேன், இல்ல டக் அவுட் ஆயிடுவேன், அந்த மைண்ட் செட்டை மாறு. அப்பதான் அந்த ஓவர் டோஸோட சிம்டம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இல்ல சிம்டம்ஸ் ஓவர் ஆயிரும், மைண்ட் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். அடிச்சா நம்ம 100 தான். சார் இப்போ டெஸ்ட் போறது சார், வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட். இப்போ அதுக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு சார், 4 இன்னிங்ஸ் சார். இப்போ நான் வந்து எப்படி சார் ஃபீல்ட்ல இறங்கணும்? நீ நார்மலா இறங்கு. ஓகே, நார்மல் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாட போறேன். ஓகே, நீ எப்படி இறங்குறது தெரியுமா? அடிக்கணும். இது பேர் தான் ஓவர் டோஸ். இப்படி ஆகியே டக் அவுட் ஆயிடுற. ஓகே, சோ நார்மல். உனக்கு என்ன டைம் இருக்கு? ஓகே சார், கிரிக்கெட் விளையாடு. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே நெக்ஸ்ட். வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல? இல்ல சார். நீ இன்னொன்னு சொல்லிடு, கண்ட டாக்டர்கிட்ட தான் போகாத, கௌதம் கம்பீர் டாக்டர்கிட்ட மட்டும் கன்சல்ட் பண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு கில் பேஷண்ட் வந்தாருல, அவரெல்லாம் நம்மகிட்ட ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரா சார்? ஆமா, அவர் நம்மகிட்ட மட்டும் தான் வருவாரு, வேற எங்கேயும் போக மாட்டாரு. சரியா? அவரோட சிஷிய பிள்ளைகள் பிரசித் கிருஷ்ணா, சாய் சுதர்சனே அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. அவர்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து வாய்ப்பே இல்லாம இருந்தாங்க, நம்மகிட்ட வந்தாங்க. எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடுறாங்க பாத்தீங்களா? காரணம் நீ பசங்க, ஏரியா பசங்க இல்ல, யார் இருக்கா? ரியான் பராக், சஞ்சு சாம். அவன் வேண்டாம்ப்பா. சரி சார், அவனை நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அவனுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. விடு, நீ வேற ஆளை கூட்டு வா. ஓகே சார். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. தம்பி என்னப்பா இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? பார்க்கவே வேண்டாம் உங்க ரிப்போர்ட்ட. இல்ல சார், இப்போதான் சார் வாய் உதறுது சார். உங்களுக்கு வந்திருக்கிறது டெபியூட் நர்வஸ். பார்க்கவே வேண்டாம். அப்படி எப்படி சார் சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு மாடுலேஷன்லாம் நீங்க எடுக்கிறீங்க, பட் நீங்க நேச்சுரலா பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதும். நீங்க டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்டானா ஐயோ நம்ம டெபியூட் ஆயிட்டா, ஐயோ நம்மள தூக்கிடுவாங்களா, ஐயோ நம்மள விளையாட எடுத்துருவாங்களா, ஐயோ நம்ம விளையாடலைன்னா ஏதோ சொல்லிடுறேன், ஐயோ நம்ம விளையாண்டா. இதுதான் உனக்கு இருக்கு. நீ என்ன தெரியுமா பண்ற? கை முதண்டா இதை அப்படி கிரிப்பா வச்சுக்கோ. என்னப்பா இவ்வளவு ஆச்சு? ஐயோ இப்பெல்லாம் நர்வஸா இருந்தா எடுக்க மாட்டாங்க. இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் ஹோம் சீரிஸ் விளையாட போறேன். ஃபர்ஸ்ட் ஹோம் சீரிஸ் வந்திருக்கு, அப்ப ஹோம் நினைச்சு ப்ரௌட் மொமெண்டா இருக்கணும். அதான் சார் பயமா இருக்கு. அப்படி என்ன நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு கில் ஒருத்தர் வந்திருக்காரு சரியா, அவருக்கு எழுதுற மாத்திரையே உனக்கு கொடுக்குறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் இப்படி நர்வஸ்னஸ் இருந்துச்சு. உன் ஃப்ரெண்டு தானே கில்லு, அவன் சொல்லிதான் சார். சொல்ல வேண்டாமா? முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா என்னப்பா நீ. சரி, அந்த மாத்திரையை நான் எழுதிட்டேன், அதை நீ சாப்பிடு. அதை சாப்பிட்டேன்னா அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் கேப்டன் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நீ ஒரு கேப்டன் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு வைஸ் கேப்டன் ஆனா போதும் சார். இப்போ வைஸ் கேப்டன், அடுத்து கேப்டன், அடுத்து பிசிசி, அடுத்து ஐசிசி, அந்த மாதிரி நான் உன்னை கொண்டு வரேன். நீ நல்ல பயிலா இருக்கியப்பா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணு. ஃபீஸ் சார்? நம்ம ஆளு ரெக்கமெண்டேஷன், நம்ம ஆளுக்கு எதுக்கு ஃபீஸ்? நமக்குள்ளே என்னத்த ஃபீஸ்? நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? அந்த மாதிரிப்பா நம்ம எல்லாம் ஒரே இது. போயிட்டு வாப்பா. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. யாருப்பா நீ? புதுசா இருக்கு. மெடிக்கல் சார். அப்படியா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கியா? புது அட்மிஷன் சார். புது அட்மிஷனா? சரி நல்லா இருக்குப்பா. ஓ அட இந்த வியாதியாப்பா? என்னப்பா அது, லைஃப தொலைச்சிட்டியப்பா. ஆமா சார். இந்த வியாதியில இருந்து குணப்படுத்தவே முடியாதே. என்ன சார் சொல்லி இப்படி சொல்றீங்க சார்? இந்த வியாதி வந்தா ஓஹோன்னு போயிடலாம், இல்ல ஐயோன்னு போயிடலாமேப்பா. இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வேற கிடைச்சிருக்கு எனக்கு. கரெக்ட் தான்ப்பா, பட் உனக்கு வந்திருக்க வியாதி அப்படிப்பட்ட வியாதியா இருக்கே. உனக்கு வந்திருக்க வியாதியோட பேர் என்னன்னா கவர் டிரைவ் அடிக்ஷன் ஒரு வியாதி வந்திருக்குப்பா. அது எப்படி சார்? கரெக்டா சார், நாலா ஸ்டம்பிள் வந்தா பால் அது வருது, நான் கை அப்படியே விட்டுறேன். பாத்தியா, இதான்ப்பா கவர் டிரைவ் அடிக்ஷன். ஏற்கனவே இந்த அடிக்ஷன் இன்னொரு ஆளுக்கு இருந்துச்சு. அவர் பெரிய ஆளா இருக்காரு. அவர் பெரிய ஆளா இருக்காரு, ஆனா அவருக்குமே சில நேரம் துண்டு தவறுதுல. அந்த மாதிரி உனக்கும். நீ விளையாடுற இடம் எந்த இடம்ப்பா? விளையாட லெஃப்ட்ல ஒன்றோட இறங்குவேன் சார். அதானே, இந்த தெரிஞ்சிருச்சுல உனக்கே இந்த கவர் டிரைவ் அடிக்ஷன் வந்துருச்சுன்ட்டு. அது ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, கவர் டிரைவ் அடிக்ஷன். அது வந்துத்தானே ஆகும் சார். நான் ஒரு சங்கக்காராவோ ஒரு கில்கிரிஸ்டாவோ இருக்குங்க சார். கரெக்டுப்பா, பட் நீ விளையாடுற ஸ்பாட் ஒன்டவுனா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கோழி விளையாண்டுகிட்டு இருந்தாரு, அவருக்கும் அந்த வியாதி இருந்துச்சு. அவரே கையை கட்டி போட முடியல.
ஒருக்கெல்லாம் வந்தாருப்பா, ஒரு சீரீஸ் ஃபுல்லா கவர் டிரைவா அடிச்சுதான் வாழ்க்கையவே வெடுத்து போனாரு. சார் நான் அவர் ஊர்ல தான் சார் பிறந்தேன். ஐயோ என்னப்பா பண்றது, நீ டெபியூட் வேறையா? ஆமா சார், டெபியூட் இல்ல சார், ஆல்ரெடி பண்ணிருக்கேன், ஹோம் சீரியஸா விளையாடுறேன். என்னப்பா பண்றது, அவரு கவர் டிரைவ் அடிக்ஷனாலதான் வாழ்க்கையே விட்டாரு. நீ அந்த கவர் டிரைவை வச்சுதான் வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறேன்ற, என்னப்பா பண்ணலாம்? கையை கட்டி போட்டுருங்க சார். அப்புறம் எப்படிப்பா வாயிலையாப்பா பேட்டிங் பண்ணுவேன்? என்னப்பா அது வர்ற பாய்ஸ் ஃபுல்லா இப்படி வந்தா என்ன பண்றது எனக்கே தெரியல. பேசாம நீ ஒண்ணும் பண்ணு, நீ கிளம்பு. நான் ஏதாச்சும் நெட்ல மருந்து இருக்கா ChatGPT போட்டு பாக்குறேன், அதுலயும் மருந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோய, உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். நீ இருக்க போறியா இல்லையா எல்லாமே அந்த கவர் டிரைவ்ல தான் இருக்கு. எல்லாம் ஒன்றா நாள் சார். பாட்டுடு கடைசி நேரம். சரி விடு, மனசை தளர விடாத, எல்லாம் அந்த ஆண்டையும் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. யார் பண்ணியே சார்? யார்? அப்படியா? ஆமா சார். எதுக்குப்பா கத்துற? கம்மியா சார். பக்கத்துல இருக்கிற டாக்டரா உனக்கு ட்ரீட் பண்றாரு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்க டாக்டர் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவு கம்மியா பேசுறேன் சார். இதுவே நீ கத்தி தாண்டா பேசுற. இப்படிலாம் பேசினா அடுத்த வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன வியாதின்னு முத பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனை சார்? கத்திக்கிட்டே இருக்கேனா சார்? அது பிரச்சனை இல்ல, அத நீயே குறைக்கலாமே. இதுக்கு எதுக்கு ஏன்ட வந்துகிட்டு இருக்க? இல்ல சார், ஸ்டம்புக்கு பின்னாடி நிக்கிறேன், பால் போட்டாலே கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த வியாதியா? உன்னை எவன்டா கீப்பர் பாட்னா? ஏன் வேற ஆளே கிடைக்கலையா? சார் நான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் 5th ஸ்போர்ட்ல இருந்துவேன் சார். பேசாம நீ கிளம்பு சார், எனக்கு டீம்ல சான்ஸ் வேணும். காது வலிக்குதுடா, நான் டாக்டரை பாக்கண்டா, நீ போயிட்டு வாடா. பேசாம அதனாலதான் சார் அனுப்பி விட்டாங்க. எனக்கு காது வலிக்குதுடா, நான் வேற டாக்டரை பார்க்க போறேன்டா. எதுக்கு எடுத்தாலும் எவனாச்சும் ஒரு மனுஷன் ஸ்டம்பிட் கேட்ச் பிடிச்சா அப்பீல் பண்ணலாம். ஆமா சார். பேட்ஸ்மேன் பால் அவுட் ஆயிக்கல, எவனாச்சும் கத்திக்கிட்டு இருப்பானா? ஒருவேளை கேட்சா இருந்தா? கத்தாதடா, காது வலிக்குதுடா. டேய் உனக்கு மேல கத்துன வேண்டாம். நானே அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அமைதியா உட்காந்துருக்கேன். அமைதியா பேசு, அமைதி பேசு. ஓகே சார். அதவே இப்படி கத்தி பேசாதடா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன், அமைதியா பேசு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பேசுவ? நம்ம அப்படி இருக்கா? அவ எப்படிடா நல்லா இருப்பா இப்படி கேட்டா? இப்படிலாம் பேசினா எப்படிடா? டீசென்டா, ஃப்ளோயண்டா, நீட்டா, தேவையானதுக்கு மட்டும் அப்பீல் பண்ணு. சார் மருந்து என்னன்னு சொல்லுங்க சார். இப்போ நான் போய் வேற டாக்டரை பார்த்து என் காதை சரி பண்ணிட்டு வந்து உன்னை என்ன செக் பண்றேன். ஓகே சார். வா போடா. என்னப்பா சார்? சவுண்ட் கம்மியா? சாரிப்பா சாரிப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்கார பையன் வந்தேன், அவன் வியாதி எனக்கு வந்துருச்சு. சாரிப்பா சாரிப்பா, அது வலிக்குது. சாரி 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 சார், சாரி சார். அட நீயா சார்?